friends, so welcome to Vedanta channel பசங்களா. Yes, so chapter 6ல 6.1 exercise இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க அண்ட் கூட இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இது ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் 6.1 யாரெல்லாம் கஷ்டம்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு இது கஷ்டம் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். சரிடா பசங்களா? ஓகே, ஸோ ஆக்சுவலி சாப்டர் 6ல நிறைய விஷயம் இருந்தாலும் ஸோ இதுல 11th சில பேசிக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. சரியாடப்பா? ஸோ 11th என்னென்ன பேசிக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன் யூ ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன மேம், இதுலக்கு எல்லா சம்ஸ்லையுமே ஒரு வித ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. என்னடா ப்ராப்பர்ட்டி இது? ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ட்ரையாங்கிள் லா என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஒன் லா. ஸோ அதாவது இப்படி ஒரு 3 வெக்டர்ஸ் இருக்கு, இப்படி போகும் இப்படி போகும், இது ஸ்ட்ரைட்டா. அதாவது இட் இஸ் லைக் ஸ்ட்ரீட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஓலேருந்து சிக்கு ஸ்ட்ரைட்டா போகலாம், இல்லை சுற்றி போகணும்னு நினைச்சா ஓலேருந்து ஏக்கு போயிட்டு அதுலேருந்து ஏக்கு சி போடுவாங்க. ஆக மொத்தம் ஓலேருந்து சிக்கு போறதும் ஓ டு ஏ அண்ட் சி டு ஏ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல வருது, அப்போ இது இந்த சைட் கொண்டு போனா மைனஸ் ஓசி. ஸோ மைனஸ் ஓசியை நான் டைரக்ஷனை மாத்தி சொல்றேன். ஸோ டைரக்ஷனை மாத்தி சொல்றேன். அதாவது அப்போ ஓஏ வெக்டார் பிளஸ் சிஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் வில் பி ஈக்குவல் டு 0 வெக்டார். சரியாடாப்பா? நத்திங் பட் 0 வெக்டார்ல 0 0 வெக்டார். சரிங்களா? ஸோ இதை இந்த மைனஸ் ஓசி போடணும்னா சி1 போடுவோமா? அப்போ ஓஏ வெக்டார் பிளஸ் சிஏ வெக்டார் பிளஸ் CO வெக்டார் which is equal to O வெக்டார். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன், OA வெக்டார்னா இவன் OA வெக்டார் CA வெக்டார், actually not CA, you should put it as AC. ஸோ இப்போ புரியுதா? OA வெக்டார் AC வெக்டார் அதுக்கப்புறம் CO வெக்டார். ஸோ இந்த ட்ரையாங்கிள் கவர் பண்ற யாரா இருந்தாலும் சரி அது 0 வெக்டார். ஸோ ட்ரையாங்கிளோட மூணு சைட்ஸையும் ஆட் பண்ணீங்க, 3 வெக்டார்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி we will get O வெக்டார், அதாவது 0 வெக்டார் வரும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா டாட் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ ஆக்சுவலி வெக்டார்ஸ் மல்டிப்ளிகேஷனே 2 விதமான வெக்டார்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. 2 வெக்டார்ஸை மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வெக்டார் ஆன்சரா வரக்கூடாது, ஜஸ்ட் ஒரு நம்பர் ஆன்சரா வரணும்னா அதுக்கு பேர் டாட் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ வந்து ஏ டாட் பி. ஸோ இதோட ஃபார்முலா என்னமான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலி இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா மாட் ஏ மாட் பி காஸ் தீட்டா. அந்த தீட்டாங்கிறது இந்த ஏபிக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஓகேங்களா? இங்க எந்த 2 வெக்டர்ஸ் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி யாருக்கு மேம் ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா மாட் ஏ மாட் பி சைன் தீட்டாக்கு ஈக்குவல். புரியுதாங்க பசங்களா? இல்லை மேம் நான் வந்து 11th வேற மாதிரி படித்தேன் அப்படின்னா அது நீங்கள் படிச்சது ஷார்ட் ட்ரிக். ஓகேவா? ஸோ அதாவது ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2i + 4j - 6kன்னு இருக்கும். பீட்டா பிட் 3i + 7j - 8k இப்படி வருமா? என்ன பண்ணுவீங்க டாட் ப்ராடக்ட்ன்றப்போ ஜஸ்ட் இவங்களோட ஐ கோஃபிஷியன்ட் இவங்க ஐ கோஃபிஷியன்ஸை மட்டும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6 கிடைக்கும். இவங்க ரெண்டு பற்றி மல்டிபிள் பண்ணீங்கன்னா 21 28 and இவங்க ரெண்டு பற்றி மல்டிபிள் பண்ணா 48. இதுதான் உங்களுக்கு ஆன்சரா இருக்கும். எஸ், இதுவும் ஒண்ணுதான். இதோட ஆன்சரும் டெஃபினெட்லி ஒண்ணு. இது வந்து பை டெஃபினிஷன் வாட் இஸ் a டாட் b னா என்ன பை டெஃபினிஷன் இது. சரிங்களா? அதே மாதிரி a + b தி ஹோல் ஸ்கொயர், 2 வெக்டாருக்கு ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கண்டுபிடிச்சா என்னன்னா சேம், ஒரு வெக்டாரோட மாடுலஸ் ஸ்கொயர் இன்னொரு வெக்டாரோட மாடுலஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் 2ab பதிலா a டாட் bன்னு வரணும். புரியுதாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுல ஓரளவுக்கு கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா
6.1ல நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, 2 லைன்ஸுக்கு தான் நடுவுல ஆங்கிள் கண்டுபிடிப்போம். 2 லைன்ஸுக்கு நடுவுல ஆங்கிள். ஓகே. ஸோ மோஸ்ட்லி என்ன நினைப்பீங்க, இந்த 2 லைனுக்கு நடுவுக்கு ஆன்சர் தான் இந்த ஒரு ஆங்கிள் மட்டும் நினைப்போம். 2 லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்னா இதுவும் சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். ஸோ அதை 2 விதமா சொல்ல முடியும். இன்டீரியராகவும் சொல்லலாம், எக்ஸ்டீரியராகவும் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா நம்ம 2 லைன்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் சொல்லுவோம். அதாவது வெளியே இருக்கிற ஆங்கிளை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி MBSCAT அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம் வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தான். பட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் 4th, 5th, 11th, 12th அக்டோபர். சரிங்களா? 2025ல நடக்க போகுது. ஸோ இதுக்கு ஃப்ரீயாவே ரெஜிஸ்டர் பண்ணணும். இது எதுக்கு மேம் அப்படி கேட்டீங்கன்னா, மேபி இந்த டெஸ்ட்டை நீங்க ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு JEE and NEETக்காக ஸ்காலர்ஷிப்ல நீங்க படிக்கலாம். அட்மிஷன்ஸ் வில் கெட் சம் ஸ்காலர்ஷிப். ரைட்டா? ஸோ மேம் எழுதுறதுனால எனக்கு என்ன நீ JEE and NEET கிளாஸஸ் போகணும்னு ஆசைப்படுற எல்லாத்துக்குமே வந்து இட் வில் பி அ மைல் ஸ்டோன். யாராலையும் அவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் நான் நல்லா படிக்கிறேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உனக்கு இருக்கு அப்படின்னா யூ ப்ளீஸ் ட்ரை திஸ் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம்ல ஸ்காலர்ஷிப் வச்சு நம்ம படிக்கலாம். சரிங்களாடாப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, வித் யூஸ்வல் நோட்டேஷன். யூஸ்வலான நோட்டேஷன் வச்சு ட்ரையாங்கிள் ABC கொண்டு வர சொல்றாங்க. ஓகே. ஸோ வி ஆர் டிராயிங் அ ட்ரையாங்கிள். நம்ம கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. எது ப்ரூஃப் பண்ணுவோம்னு சொல்றேன். ஸோ ABC, ரைட்? இவனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் A, உங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் B, உங்களுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் C. ஆப்போசிட்ல இருக்கிற A வெக்டாருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது A வெக்டார், B வெக்டாருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது B வெக்டார், C வெக்டாருக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது C வெக்டார். இந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அதாவது அதோட கோஆர்டினேட்ஸை சொல்றேன். சரி, இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, B வெக்டாருக்கும் C வெக்டாருக்கும் நடுவுல ஏற்படுற ஆங்கிள் தான் ஏன்னு நினைப்பீங்க. நோ, ஏ மட்டும் கிடையாது. நம்ம என்ன சொன்னோம், ஏ மட்டும் கிடையாது. எக்ஸ்டீரியராகவும் யோசிக்கலாம், எக்ஸ்டீரியராகவும் யோசிக்கலாம். இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். அப்போ இந்த ஆங்கிள் இல்ல, இந்த ஆங்கிள கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் 2 லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் தானே. ரைட்டா இருக்கும். ஸோ இன்டீரியரா யோசிக்காம எக்ஸ்டீரியரா யோசிக்கும். மேம் அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? இது ஏன்னா அப்ப இது யாரா இருப்பான்னா 180 மைனஸ் ஏவா இருப்பான். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல மொத்தமா 180. அப்போ இதுல என்ன இருக்கோ அதுல 180 மைனஸ் மிச்சம் இருக்கிறது அங்க இருக்கும். ஸோ இது வந்து 180 மைனஸ் ஏவா இருப்பாங்க. அதே மாதிரிதான் லைக் யூ கேன் see this. இப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? this will be y minus b and இங்க பாருங்க, இது பை மைனஸ் சியா இருக்கு. புரியுதாடா? அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுல எடுக்க வேண்டிய எடுத்தாச்சு. நான் என்ன சொன்னேன், பை ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு என்ன தெரியும்? பை ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி. பை ட்ரையாங்கிள் லெவன் கூட எடுத்துக்கோங்க. 3 வெக்டாரையும் ஆட் பண்ணா, 3 வெக்டாரையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 0 வெக்டார். இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் என்னது? ஏ ஸ்கொயர். ஸோ ஏ அந்த சைடு வச்சப்போ அதை மற்றதை அந்த சைடு கொண்டு போய்ப்போம். நம்மளுக்கு வேண்டியது ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ஆன் போத் சைடு. it is a square minus a common எடுத்துட்டு ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா a square will be equal to plus root mod b square mod c square plus 2a dot b. am I right? ஸோ இதோட வேல்யூ என்ன? ஜஸ்ட் ஏ. மாட் அதாவது வெக்டார் ஸ்கொயர் பண்ணாலும் வெக்டார் இல்லாமல் ஸ்கொயர் பண்ணாலும் ஒன்று தான். சரிங்களா? அதே மாதிரி தான் இவங்களும். This is also same. And what about this case? It is 2 into mod a mod b, right? Cos of angle between them. அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது? A and B க்கு நடுவில். A வெக்டாருக்கும் B வெக்டார், சாரி A வெக்டார் B வெக்டார் இல்லை, C வெக்டார் B வெக்டார்ல
சரிங்களா? B and C. What is your B vector? B vector C vectorக்கு நடுவுல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 180 minus A. So cos of 180 minus A. சரிங்களா? So cos 180 minus Aங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல cos ஓட வேல்யூ மைனஸா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா பசங்களா? Yeah. So அப்போ இது A square is equal to B square plus C square and இதோட மாடுலஸ் what is mod B equal to B, கரெக்டா? அப்போ minus 2BC cos A. ஏன்னா இதோட வேல்யூ வந்து minus cos A. 180 minus Aங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்ல cos நெகட்டிவா இருக்கும். ஸோ அது minus cos Aக்கு ஈக்குவல். சிமிலர்லி மற்றவங்களை ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா பி ஸ்கொயர், அப்போ பி இந்த சைடு வச்சுட்டு ஏஎன்சி அந்த சைடு கொண்டு போகணும். அவ்வளோதான். ப்ரூஃப் இஸ் டன். ஈஸியான ப்ரூஃப் தானடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அதே மாதிரி தான் இவங்க ஒரு வெக்டார் இருக்கு. யூ ஹாவ் அ வெக்டார் அண்ட் வி ஹாவ் ஏ பி சி, கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் அண்ட் நடுவில் இருக்கிற ஆங்கிள் 5 minus A and even 5 minus B and even 5 minus C. ரைட்டா? ஸோ இவங்களுக்கான ப்ரூஃப் ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாலே இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிடும். ரைட்டாடா பசங்களா? எஸ். இப்போ நம்மளுக்கு யார் வேணும்? ஏ தான் வேணும். ஸோ மற்றவங்க அந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் மைனஸ் சி வெக்டார். ஆனா இங்க ப்ராசஸ் வேற. ஆனா இங்க என்ன ப்ராசஸ் வேற, ரைட்டா? ஸோ நம்மளுக்கு பி கூட சி வெக்டார் இருக்கு, சி கூட ஏ வெக்டார் இருக்கு. விச் மீன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? டாட் ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க. சரியா? பி கூட சி வெக்டார் வந்திருக்கு, சி காஸ்லிக் சிங்கிற ஆங்கிள் வந்திருக்கு. ஸோ நீங்க ஆங்கிள் நோட் பண்ணுங்க. சிங்கிற ஆங்கிள் யாருக்கும் நடுவில் வருவாங்க? பிக்கும் ஏக்கும் நடுவுல வருவாங்க. அண்ட் பிங்கிற வெக்டார் யாருக்கு நடுவாங்க? ஏக்கும் சிக்கும் வருவாங்க. ஸோ அப்போ இவங்களை ஏ கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க, இவங்களையும் ஏ கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓவரால் ஈக்குவேஷன் ஏ கூட கம்பேர் பண்ணலாமா? ஸோ ஃபைண்ட் டாட் ப்ராடக்ட் ஆன் ஏ ஆன் போத் சைட். ரெண்டு பக்கமும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஏ டாட் ஏ, இவன் மைனஸ் பி டாட் ஏ அண்ட் திஸ் இஸ் மைனஸ் சி டாட் ஏ. சரிங்களா? ஏ டாட் ஏன்னா என்னது? mod A mod B and mod A cos 0. Cos 0 ஓட வேல்யூ என்னது? 1. So mod A it is A into A. இது என்னது? mod B mod A ன்னு வருமா? அப்போ B into A cos of அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது? 5 minus C. And இது mod C mod A ன்னு வரும். இப்போ C into A cos of minus B. சரிங்களா? இதோட வேல்யூ என்னது? மைனஸ் காஸ் சி. அப்போ மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இட் பிகம் பிளஸ் காஸ் சி. அதே மாதிரி தான் அவனும். ரைட்டா? பாருங்கடா பசங்களா, நம்மளுக்கு தேவை ஏ வேன். ஸோ இதுல ஏ எல்லா டேர்ம்லயுமே ஏ இருக்கு. ஸோ டிவைட் பை ஏ. அப்போ இட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி காஸ் சி பிளஸ் சி காஸ் பி. hence proof. சரிங்களா? questions வச்சு நம்ம proving statements பண்றோம். அவ்வளவுதான். so it's nothing at all different. ஓகேங்களா? இந்த questions தனியா ஒரு வீடியோல போட்டிருக்கேன். just how to prove 6.1 ஓட ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கேசஸை மட்டும் தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். so அந்த வீடியோ will be useful for you. okay? so if D is the midpoint of the side BC of a triangle ABC, show that by vector method. இதை வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோமா? ஓகேவா? எப்பயும் போல எடுத்துக்கலாம். ஒரு ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். நான் என்ன பண்றேன்னா இதை கொஞ்சம் ஈஸியா ப்ரூஃப் பண்றதுக்காக ஸோ D is the midpoint between B and C. யாரோ ஒருத்தர் ஆரிஜினா எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும்டா பசங்களா. ஓகேவா? ஸோ நம்ம ஏவா ஆரிஜின் எடுத்துக்கிறோம்.
சரியா? ஏங்கிறது ஆரிஜின். அப்ப A to Bங்கிறது பொசிஷன் வெக்டார் ஆஃப் B. ஸோ அதை B வெக்டார்னு எடுத்துப்போமா? A to Cங்கிறது பொசிஷன் வெக்டார் ஆஃப் C. அது C வெக்டார்னு எடுத்துப்போமா? அண்ட் A to D be the பொசிஷன் வெக்டார் ஆஃப் D. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? D is the midpoint of B and C. அப்போ midpoint ஃபார்முலா போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதே என்ன ஃபார்முலா? x1 plus x2/2. அதே மாதிரி இங்க ரெண்டு வெக்டார்ஸையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போகணும். அதுதான் வந்து அந்த D வெக்டாருக்கு ஈக்குவல். ஸோ AB வெக்டாரோட ஆன்சர் வந்து B வெக்டார். AC வெக்டாரோட ஆன்சர் வந்து C வெக்டார். AD வெக்டாரோட ஆன்சர் வந்து B வெக்டார் plus C வெக்டார் by 2. You are taking A as origin அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். சரியான பசங்களா? ஓகே. இப்போ எல்லாத்தோட ஸ்கொயரும் உங்களுக்கு தெரியணும், ரைட்டா? எல்லாத்தோட ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியணும். எஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும்? AD வெக்டார் தி ஸ்கொயர் பிளஸ் BD வெக்டார் தி ஸ்கொயர், ரைட்டா? AD வெக்டரோட ஆன்சர் தான் உங்களுக்கு தெரியுமே. ஸோ B வெக்டார் C வெக்டார் by 2 தி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் BD வெக்டார். BDD வெக்டார் எப்படி கிடைக்கும்? BDங்கிறது இது மட்டும், சரிங்களா? உங்களுக்கு இவன் தெரியுமா? இதுவும் தெரியும். அப்ப இது யாரு? BD என்னது? எஸ். ஃபைண்ட் பண்ணலாமா? இது it forms a triangle, right? So that is AB vector plus BD vector, okay, will be equal to AD vector equal by property. இது ரெண்டையும் பண்றதுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துடலாம், கரெக்டா? ஸோ AB vector, B vector and BD vector நம்மளுக்கு தெரியாது. and AD வெக்டரோட ஆன்சர் என்னது? B வெக்டார் plus C வெக்டார் by 2. அப்போ BD வெக்டார் வேணும் அப்படின்னா B வெக்டார் C வெக்டார் by 2 minus B வெக்டார் பண்ணும். So when you take LCM, you will have this property. Yeah, இதுதானே வரும். ஸோ அதை அப்ளை பண்ணுங்க. plus B minus C வெக்டார் by 2 the whole square. ஸோ 1/4 வருமா? 1/4 வெளியே எடுத்துக்கலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? உங்களை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? B வெக்டார் ஸ்கொயர் C வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2 into B dot C. அண்ட் இவங்களை எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா B வெக்டார் ஸ்கொயர் C வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் 2B dot C. ஸோ இந்த மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகுமா? ஸோ 1/4 2B vector square 2C vector square. So when you take 2 at common, 1/2 B vector square plus C vector square. B vector is nothing but AB square and C vector is nothing but AC square. Proof பண்ணியாச்சுல்ல? It is proved. ரைட்டடா பசங்களா? அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடுச்சா கதை? ப்ரூவ். ஏன்னா இங்கே இருக்க 2 ஒன் சைட் போனால் இன்டூ ஆயிடும். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் வில் பி ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுச்சு. ஓகே. ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தி பர்பெண்டிகுலர்ஸ் ஃப்ரம் தி வெர்டெக்ஸ் டு தி ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். ஆக்சுவலி கன்கரண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. கன்கரண்ட் அப்படின்னா it is this set of lines which passes to the same point. ஓகேவா? ஒரே பாயிண்ட் வழியா போகுதா அப்படிங்கிறது செக் பாயிண்ட். ஓகே. ஸோ இது ப்ரூஃப் பண்ணலாமா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்காடா பசங்களா? we have a point here. so இந்த பாயிண்ட்ல நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ஆக்சுவலி ஆல்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து வர போற வெக்டார் மாதிரி, சரிங்களா? ஸோ இந்த வெக்டார் இதுக்கு ஆப்போசிட் பர்பெண்டிகுலரா இருந்தா அதுக்கு பேர் வந்துட்டு ஆல்டிடியூட், கரெக்டாங்களா?
ஸோ நம்ம என்ன பண்றோம்னா இஃப் ஐம் சேயிங் திஸ் இஸ் ஆல் பாசஸ் த்ரூ அ பாயிண்ட், அப்போ அந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேவா? லெட் இட் பி. ஓகேவா? லெட் ஓ பி தி பாயிண்ட். ஓகேவா? சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்தே நம்ம இதெல்லாம் ப்ரூஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஜஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருந்தே ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகுது. O to so O to some it is B, let it E. ஓகேவா? அப்போ OE வெக்டார் யாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும்? AC வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். சரிங்களாப்பா? Yeah. OC should be perpendicular to ஒரு நிமிஷம் தான் பசங்களா. Yeah, not OE actually. Okay. So this is O point, B, C and E. இப்படி ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குன்னா இது வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கணும். நான் ஜஸ்ட் அப்போ OA என்னவா இருக்கும் தான் நான் கேட்கிறேன். OA அப்போ OA எப்படி இருக்கும்? BCக்கு பெர்பெண்டிகுலர். Am I right? You know that OA right? O to A will be perpendicular to BC. சரிங்களா? ஸோ ரெண்டு வெக்டார்ஸ் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற டாட் ப்ராடக்ட் 0. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது வந்து A வெக்டார் அண்ட் இது என்னடாப்பா? இது எப்படி இருக்கும்? BC வெக்டார்னா OC மைனஸ் OB. OC மைனஸ் OB அப்படிதான் ஒரு வெக்டார் ஃபார்ம் ஆகும். OCயோட வேல்யூ C வெக்டார் அண்ட் B வெக்டார் which is equal to 0. அப்போ A dot C minus B dot A will be equal to 0. ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி இப்போ இவங்க யாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்காங்க? OB will be perpendicular to AC. சரிங்களா? So OB வெக்டார்ங்கிறது B வெக்டார் டாட் C minus A will be equal to 0. So B dot C minus A dot C equal to 0. சரிடா பசங்க. ஸோ இதை நீ ரீஅரேஞ்ச் கூட பண்ணலாம். when you take a rearrangement statements, ஸோ இந்த சைடு கூட அந்த சைடு வந்துச்சுன்னா A dot C minus B dot C equal to 0. ஸோ இதுவும் ஒன்று. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா வாட் இஸ் ஹேப்பனிங்? ஸோ கிராஸ் ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னடாப்பா கிடைக்கும்? மைனஸ் A dot B plus B dot C equal to 0. So when you take B as common, B vector common எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு? C dot C minus A ன்னு இருக்கு. C minus A ங்கிறது யாரு? which is AC vector. இது OB vector. ஒரே நிமிஷம். சாரிடா பசங்க, தப்பு பண்ணல. B dot C minus B dot A equal to 0. ரைட்டா? இப்போ கம்பேர் பண்ணுங்க. ஸோ B dot A ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ரெண்டு பேர்த்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ A dot C minus B dot C வரும். ஓகேங்களா? ஸோ C வெக்டரை காமனாக எடுத்துக்கலாம். A minus B வரும். A minus B ங்கிறது it is nothing but B minus A. Okay. So this is OC vector and this is BA vector. Right? So OC vector BA vectorக்கு perpendicular னு வந்திருக்கு. Which means
அப்போ சி வெக்டாரும் என்னதான் ஆகுது, சி வெக்டார் ஆல்சோ பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் ஓ, பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் ஓ, கரெக்டுங்களா? அப்படின்னா ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ ஆல் தி ஆட்டிடியூட் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட், ஆல் தி ஆட்டிடியூட்ஸ் passes through the point O. So O is the point of concurrency. So these lines are concurrent. அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியாடாப்பா? ஓகே. So next பாருங்களேன், a particle acted upon by constant forces. So what is work done? Work done is a physics formula. So work done will be equal to force into displacement. சரிங்களா? Force into displacement. ஆனா இது ரெண்டுமே வெக்டார். ஃபோர்ஸ்ங்கிறது வெக்டார், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வெக்டார். ஆனா இவங்க ரெண்டு பேர்த்தோட ப்ராடக்ட் நம்மளுக்கு ஒர்க் டன்ங்கிறது வெக்டார் கிடையாது, ஜஸ்ட் ஸ்கேலார். ஸோ ஒரு நம்பர் தான் ஆன்சரா வரும். ஒரு நம்பர் தான் ஆன்சரா வரணும்னா நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபோர்ஸ் இப்போ நம்மளுக்கு தேவை டோட்டலா இந்த ஒரு பார்ட்டிகல் மேல எவ்வளவு ஃபோர்ஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் இருக்கு, நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ஸ். அப்போ டோட்டல்ன்றப்போ நீங்க என்ன பண்ணணும்? இவங்கள ஆட் பண்ணிடுவீங்க. அப்போ 2i plus 5j plus 6k. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இவங்களை ஆட் பண்ணணுமா? minus I minus 2j and minus k. ஸோ ஆட் பண்ண என்ன ஆகும்? 2 minus 1 it is plus I and minus 5 minus 2 minus plus 3j and plus k minus 5 plus 5k. ஸோ இதுதான் உங்களோட டோட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இங்கிருந்து இவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்கு. ஸோ அப்போ மைனஸ்ன்றப்ப என்ன பண்ணுவீங்க? இங்கிருந்து இவ்வளவு தூரம் தள்ளி போயிருக்குன்னா அப்போ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைச்சிரும்ல what is the distance அப்படிங்கிறது. ஸோ தட் இஸ் d vector equal to first 2 vector 2 minus from the எழுதுச்சு. இதை மைனஸ்ல இருந்து இதை பண்ணுவோம். ஸோ 6 1 minus 3 அவங்கள வெக்டாரா எழுதிக்கோங்க. சரிங்களா? அதுல இருந்து இவங்களை சப்ராக்ட் பண்ணணும். 4 minus 3 2 4 minus 3 minus 2. இவங்களை என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணும். So when you do subtraction, what happens? 6ல 4 போச்சுன்னா 2i vector and plus 3ல plus, so minus minus it become plus, so plus 4j vector and 3 minus 3 plus 2, so minus k vector. So இதுதான் நம்மளோட displacement. நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது work done. So total work done by the forces. So அப்போ work done W is equal to F dot T. What is F? I vector plus 3j plus 5k dot 2i plus 4j minus k. So இவங்க எடுப்பதுக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தா என்ன வரும்? I coefficient 1 into 2 it is 2 plus 3 into 4 it is 12 plus 5 into minus 1 it is minus 5. So it is 14. 14ல 5 போச்சுன்னா it is 9 units. So work done units என்னது? 9 units. சரிடாப்பா? ஓகே. நெக்ஸ்ட் சம் பாருங்க. A particle acted upon by forces னு சொல்லிட்டு ரெண்டு forces இருக்கு. ஸோ அப்போ ஃபோர்ஸ்னா என்ன பண்ணுவீங்க? ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 3i minus 2j plus 2k. நெக்ஸ்ட் இது 2i plus j minus k. ரெண்டு பேர்த்தையும் ஆட் தான் பண்ணணும். ஸோ 5 minus j plus k. Next, displace distance. So from minus 2, so 4i minus j plus lambda k. Next even I plus 3j minus k vector. ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணும். டிஸ்டன்ஸ் இதுல இருந்து இது வர டிஸ்டன்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா d vector will be equal to 3i vector minus 4j vector
இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் லாம்டாவும் இருக்கு, 1ம் இருக்கு. ஓகேங்களா? Then this is your distance. So what time will be f dot d? இதோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 16. ஸோ கொஸ்டின்ல பாருங்க it is 16 units. ஸோ லாம்டாவை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ 5y plus 5y minus j plus k vector dot 3i minus 4j plus lambda plus 1 k vector யாருக்கு ஈக்குவல் 16க்கு ஈக்குவல். ஸோ 5ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணா 15, மைனஸ் 1ஐயும் மைனஸ் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா ப்ளஸ் 4, இவனையும் மல்டிபிள் பண்ணா ப்ளஸ் லாம்டா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 16. சரிங்களா? ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணுங்க. 20, இது 21. ஸோ 21 plus lambda will be equal to sorry, it's not 20. 20 plus lambda is equal to 16. அப்போ lambda will be 16 minus 20 minus 4. ஓகே வாடா பசங்க? ஸோ இட் இஸ் minus 4. ஈஸியாக தான் இருக்கும், டோன்ட் வரி. சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். Find the magnitude and the direction cosines of the torque. Torque na enna ma'am? So work done da torque. Work done no torque ஒன்னு தான். ஆனா work doneங்கிறது ஒரு linear line மேல ஒரு பார்ட்டிகல் இங்க இருக்கு, ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு certain distance தள்ளி போயிருக்குன்னா அதுல எவ்வளவு amount of work doneங்கிறத நம்ம இப்படி பண்ணலாம். இதுவே circular motionல இருக்க ஒரு பார்ட்டிகல். என்னடாப்பா? circular motionல இருக்க ஒரு பார்ட்டிகல். ஸோ சர்க்குலர் மோஷன்ல இருக்கும் போது ஒரு பார்ட்டிகல் சர்டன் டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதுல வர ஒர்க் தானே நம்ம டார்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ டார்க்ல என்ன மேம் இருக்கு அப்படின்னா லைக் இட் இஸ் ஆர். அப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இப்படி ஆக்ட் ஆகும், இங்கிருந்து இந்த மாதிரி மூவ் ஆகும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் இப்படி போச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருக்கும். இந்த ரெண்டு வெக்டார்ஸோட டைரக்ஷனை பார்த்து வச்சுக்கோ. சரியா? ஓகே, இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க? ஃபைண்ட் தி மேக்னிட்யூட் டைரக்ஷன் கொஸ்டின் ஆஃப் தி டார்க் அபவுட் தி பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகிற விஷயம். ஸோ இட் இஸ் 2, 0, -1. ஓகேங்களா? ஆஃப் அ ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் இருக்கு whose line of action passes through the point. Line of action passes through the origin. So நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் இருக்கு. about the point னா, so இங்க இருக்க point னா 0, -1. லைன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வழியா பாஸ் ஆகிற பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் பாயிண்ட். ஓகேவா? ஆரிஜின் பாயிண்ட். ஸோ இது வந்து நார்மலா நீங்க வெக்டாரா எடுத்துக்கணும். எப்படின்னா எப்பவுமே ஆரிஜின்ல தான் அந்த ஆக்சஸ் பாயிண்ட் வரும். ஸோ ஆக்சுவலி கொடுத்துருக்கிறது வந்து ஓஏ வெக்டார். ஓஏ வெக்டார் வந்துட்டு 2i + 0j - k. ஆனா இப்போ நம்மளுக்கு தேவை லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஓஏ வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடாது, ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஏஓ வெக்டார் தான் வேணும். சரிடப்பா? ஸோ அப்போ இதோட சப்ராக்ஷன், இதோட நெகட்டிவ் வரும். அவ்வளோதான். So this is your r vector. Angular displacement r vector னு சொல்லுவோம். Okay, next force f vector 2i plus j minus k vector. ஓகேங்களா? நம்மளுக்கு தேவை டார்க். ஸோ டார்க்குங்கிறது என்னது? டார்க்குங்கிறது ஒரு வெக்டார் தான். ஸோ இட் இஸ் வெக்டார் ப்ராடக்ட். ஸோ i j k ஃபர்ஸ்ட் ஆர் வெக்டார் தான் எழுதணும். அப்போ -2, 0 and 1. next force f 2, 1, -1. I vector into -1. next
minus j vector into minus 2 into minus 2 plus 2 minus 2. Next k vector into minus 2 minus I vector 0 vector cancel ஆயிரும் minus 2k vector. So this is your task. இதுதான் உங்களோட task. ஓகேடா பசங்களா? yes. So இதுக்கு magnitude கேட்டிருக்காங்க. magnitudeனா என்னது? இதோட modulus. Square root of I coefficient plus j coefficient. What is the I coefficient? 1 square. What is the j coefficient? 0. K square. So it is root 5. ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் கொசைன் என்னம்மா அப்படின்னா அந்த வெக்டாரோட கோஎஃபிஷியன்ஸ் அவங்களோட மாடுலஸால எழுதணும். அவ்வளோ அவங்களோட வெக்டார் கோஎஃபிஷியன்ட் -1. ஸோ அப்போ -1/√5. நெக்ஸ்ட் 0, √5. நெக்ஸ்ட் -2, √5. ஸோ திஸ் இஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ். அவ்வளோதான்டா பசங்களா, சரிங்களா? நத்திங் டிஃப்ரெண்ட். எக்ஸைஸ் சம் ப்ரூஃப் பண்ணலாமா? ஸோ எக்ஸைஸ் சம்ஸ் எல்லாமே பெர்பெண்டிகுலர் கான்செப்ட் தான், ஈஸியாகவே ப்ரூஃப் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே ஆஸ் பை ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் இஸ் அ லைன் drawn from a center of a circle. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க, சொல்றது அப்படியே வர, சரியா? சென்டர் ஆஃப் சர்க்கிள் இருந்து ஒரு லைன் வந்து ஒரு கார்டுக்கு டிரா பண்றாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கார்டை நான் வரைஞ்சுக்கிறேன். சென்டர் ஆஃப் சர்க்கிள்ல இருந்து ஒரு லைன் கார்டோட மிட் பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி we will draw as a vector. வெக்டராகவே எழுதுவோம். சென்டர் ஆஃப் சர்க்கிள் இருந்து தானே டிரா பண்ணப்பட்டுச்சு. ஸோ இட் இஸ் அ வெக்டர். am I right? So this is O, this is A, B. அப்போ O is the center of the circle. சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது? OA வெக்டர், OB வெக்டர். OA வெக்டர், OB வெக்டர். ரைட்டா? ஸோ OA வெக்டர், OA வெக்டரை நம்ம என்ன நினச்சிப்போம்? A வெக்டர்னே வச்சுப்போம். OB வெக்டரை B வெக்டர்னு வச்சுப்போம். ஓகே, அண்ட் அப்போ இது வந்து சம் D, ரைட்? அப்போ OD வெக்டர், OD வெக்டர் யாருங்கிறது? ODங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் A and B. அப்போ உங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? A plus B by 2. ஏன்னா மிட் பாயிண்ட்ன்றதுனால, சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த வெக்டார் இந்த AB வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலர்னு காட்டணும். ஸோ பெர்பெண்டிகுலரோட வெரி ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பேரோட டாட் ப்ராடக்ட் நம்மளுக்கு 0ன்னு வந்தால் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ இப்போ OD வெக்டார் நமக்கு தெரியும், AB வெக்டார் தெரியுமா? நோ. AB வெக்டார் எப்படி எழுதலாம்? OB minus OA. So it is B minus A. So அப்போ OD வெக்டாருக்கும் AB வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா B plus C divided by 2 dot B minus A. So இதில் 1/2 வெளியே எடுத்துக்கோங்க. A plus B, A minus B. So ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்? A square minus B square. சரிங்களா? ஆக்சுவலி இந்த A and Bங்கிறது யார்? இட் இஸ் சர்க்கிள். சர்க்கிள்ல சென்டர்ல இருந்து சர்க்கிள் மேல இருக்கிற எந்த பாயிண்ட்டுக்கு அந்த லைனை டிரா பண்ணாலும் இட் இஸ் ரேடியஸ். அப்ப அந்த OA and OB ரெண்டு பேரும் யாரு? இட் இஸ் ரேடியஸ். ரெண்டு பேரும் இப்போ சேமா தான் இருக்கணும். சென்டருக்கு ஒரே ரேடியஸ் தான். அப்ப இவனும் இவனும் ஈக்குவல். இப்போ ஈக்குவலா இருக்க ரெண்டு பேர்த்த சப்ராக்ட் பண்ணீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 0. ஈக்குவலா இருக்க ரெண்டு பேரும் சப்ராக்ட் பண்ணா 0 தானே ஆன்சர். ஸோ 0. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் 0னா அப்போ OD will be perpendicular to AB. அவ்வளவுதான். சரிடா பசங்களா? நெக்ஸ்ட் லைன் பாருங்க. Prove by vector method that the median to the base of an isosceles triangle. Isosceles triangleனா பேஸை விட்டுட்டு மீதி இருக்கிற ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல் சைட்ஸ்ன்னு அர்த்தம், சரியா? இஸ் பெர்பெண்டிகுலர். மீடியன்னா என்னது? இங்கிருந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு போற லைன், சென்டர் பாயிண்ட்டுக்கு போற லைனை தான் நம்ம மீடியன் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா?
not perpendicular, it is median. Center point க்கு போற midpoint. So this is A, B, C. நம்மளுக்கு ஈஸியா இருக்கணும்னு என்ன பண்ணும், ஒருத்தர் ஆரிஜினா வச்சுக்கோ. ஸோ அப்போ O to B என்னன்னு சொல்லுவோம், O to C and C வெக்டார். அப்போ இதோட மிட் பாயிண்ட் அதாவது AD வெக்டார் யாருக்கு ஈக்குவல், அவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட் ஃபார்முலாக்கு ஈக்குவல். சரிங்களா? ஓகே. Yeah, so what I have to, this median is perpendicular to BC ன்னு காட்டும். அப்போ BC வெக்டார் யாருக்கு ஈக்குவல், AC minus OB. ஏன் AC பண்றோம், ஏன்னா இது ஆரிஜின் பாயிண்ட்ல. ஆரிஜின் அப்படின்னா அது பொசிஷன் வெக்டாரா போயிடும், இல்லைன்னா தான் வேற வெக்டார். ஸோ தட் இஸ் OC minus OBனே வச்சுக்கோ, இந்த ஓனே வச்சுக்கோ, ஏன் உனக்கு கன்ஃபியூஷன். ஓகே, ஸோ OCனா C வெக்டார் மைனஸ் B வெக்டார். ரைட்டடா பசங்க, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பர்பெண்டிகுலாரிட்டி செக் பண்ணணும். ஸோ OD is perpendicular to BC வெக்டாரா. ODங்கிறது என்னது, B plus 2 by 2 dot B minus C. Okay, so 1 by 2 C mod B square minus mod C square. Okay, actually என்னது B and Cங்கிறது என்னது, ரெண்டு sides of the isosceles triangle which are same. பேஸை தாண்டி இருக்கிற ரெண்டு sides isosceles triangle அப்படின்னா definitely இது வந்து இதுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இதோட வேல்யூ 0. டாட் ப்ராடக்ட் 0னா these two vectors are perpendicular to each other. These two vectors will be perpendicular to each other. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கடா பசங்களா, prove by vector method that the angle in a semicircle செமி சர்க்கிள்ல நீங்க எந்த ஒரு ட்ரையாங்கிள் போட்டாலும் அது ரைட் ஆங்கிளா தான் இருக்கும். வாட் இஸ் ஆங்கிள் இன் a triangle? ஆங்கிள்னா என்னடாப்பா, ஆங்கிள் அப்படிங்கிறது ரெண்டு லைன்ஸால ஃபார்ம் பண்ணப்பட்ட விஷயம். சரியா? அப்போ இப்படி ஒரு லைனும் இப்படி ஒரு லைனும் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் will be 90ன்னு சொல்றாங்க. சரிங்களா? we have to prove it. okay, so 90னா இந்த லைனும் பெர்பெண்டிகுலர்னு சொன்னா போதுமா? எஸ். ஸோ இதுதான் சென்டர் பாயிண்ட் ஆரிஜின். ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். O2A, O2C and O2B. சரியா? நம்ம என்ன சொன்னோம், AB வெக்டார். ஸோ AB வெக்டார் எப்படி ஃபார்ம் ஆகும், OB மைனஸ் OA. ஸோ OB என்னது, B வெக்டார். ஸோ B வெக்டார் மைனஸ் A வெக்டார். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை BC வெக்டார். CB வெக்டார். சரி, CB வெக்டார்ங்கிறது OB மைனஸ் OC, B வெக்டார் மைனஸ் C வெக்டார். இவங்க ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ AB டாட் CB. யாரா பசங்களா? விச் மீன்ஸ் வாட் அப்படின்னா B மைனஸ் ஏக்கும் B மைனஸ் சிக்கும் மல்டிபிள். ஓகே, ஸோ ஒரு விஷயம் நான் சொல்லிட்டா, BA BC இதெல்லாம் யாரு? ஸோ OB OA OC, OB OA OC மூணு பேரும் ஈக்குவல் பிகாஸ் இட் இஸ் ரேடியஸ். அவன் வேற யாரும் கிடையாது, இட் இஸ் ரேடியஸ். ஆமா ரைட்? ஸோ ரேடியஸ்னா ஈக்குவலாக தானே இருக்கணும். அப்போ இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 0, which means 0. இதோட டாட் ப்ராடக்ட் 0. இதோட டாட் ப்ராடக்ட் 0னா these two triangles are taking perpendicular, which means angle between them is 90 degree. Angle between them is 90 degree. ஸோ அதை போட்டுடலாம். ஷேடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன்,
Prove by vector method that the diagonals of the rhombus bisect each other at right angles. rhombus வரைய முடியாது போலயே. ஓகேவா பசங்களா, இதுதானே ராம்பஸ். ஸோ எனக்கு ஈஸியாக ஒரு பாயிண்ட் ஆரிஜின் எடுத்துக்கிறேன். ஏ பி அண்ட் சி ஆரிஜின்ல இருந்து தான் ஆக்சஸ் போகும். ஓகே டன். இப்போ பாருங்களேன், diagonals of the rhombus bisect. So diagonal என்னது OC and AB கண்டுபிடிக்கணும். ரைட்டா? So OC வெக்டார் என்னது? OC வெக்டாரை நம்ம C வெக்டார்னே எடுத்துப்போம். ஓகேவா? C வெக்டார்னே வச்சுக்கோங்க. AB வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? ஸோ AB வெக்டாருக்கு நீ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். உனக்கு தெரியுதா? OA. ஸோ we have a triangle OAB. அந்த ட்ரையாங்கிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ OAல இருந்து ஸ்ட்ரெயிட்டா AB வெக்டாருக்கு போனோம்னா அது OB வெக்டாருக்கு ஈக்குவல். எஸ். ஸோ அப்போ AB வெக்டார் will be OB minus OA. அதை அப்படியே பண்ணிருக்கலாம். சாலிடா பண்றீங்களா? ஸோ அப்போ ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். சரிங்களா? ஸோ பைசெக்ட்னா என்னது? அப்போ உங்க ரெண்டு பேர்த்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ அப்போ ஓசிக்கும் ஏபி வெக்டாருக்கும் டாட் ப்ராடக்ட், தட் இஸ் சி டாட் பி மைனஸ் ஏ. இட் இஸ் ராம்பஸ். ராம்பஸ் அப்படின்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவல். அதாவது பி ஏ இவ எல்லாருமே ஈக்குவல். ராம்பஸ் அப்படின்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ பியும் ஏவும் ஈக்குவல். அப்போ பியும் ஏவும் ஈக்குவல்னா இட் இஸ் 0. இவங்க ரெண்டு பேரும் 0. ஸோ தே பைசெக்ட் அட் ரைட் ஆங்கிள். அவங்க என்ன பண்றாங்கப்பா? ரைட் ஆங்கிள் பைசெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், prove by vector method the area of the quadrilateral. நம்ம கிட்ட ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல் கேட்குறாங்க, having ABCD. ஓகே, இந்த மாதிரி ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்கு. சரியா பசங்களா? ஸோ ABCD. ஸோ we can make it simple. ஓகே, ஸோ சம்வேர் ஒரிஜின் பாயிண்ட் சம்வேர் இருக்கு. சரியா? ஸோ இப்போ OA வெக்டாரை நான் A வெக்டார்னு எடுத்துக்கிறேன், OB வெக்டாரை நான் B வெக்டார்னு எடுத்துக்கிறேன், OC வெக்டாரை நான் C வெக்டார்னு எடுத்துக்கிறேன், அண்ட் யூனோ OD வெக்டார் இஸ் D வெக்டார். ஸோ தட் எல்லா வெக்டாரையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? ஸோ ப்ரூவ் தட் பை வெக்டார் மெத்தட் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல். ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல். ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல்னா என்னது? குவாட்ரிலேட்ரல் ஏரியாவை நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD plus area of triangle BCD. ரைட்டா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD என்னது? ஸோ இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்படி. ஸோ AB cross AD, half AB vector cross AD vector plus இது half. இவங்களை எப்படி எடுத்துப்பீங்க? ஸோ BC vector BD vector. ஓகேவாடா பசங்களா? BC vector
BD vector. So half AB vector நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? How you can write like AB vector? AB vector வந்து OB minus OE, so B minus A cross. This is B minus C, B minus A. No, நம்ம ஏரியா ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். நம்ம ஏரியா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்போம். சரிங்களா? So half AB cross AB AD வெக்டர் எப்படி எழுதலாம்? AB plus BD ன்னு எழுதலாமா? Plus half BC வெக்டர் BD எப்படி எழுதலாம்? BD can be written as BC CD. ரைட்டடா பசங்களா? ஸோ விச் இஸ் ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏசி அண்ட் பிடி இல்லை, அதுக்காக தான். ஓகே, ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி காமன்? 1/2 1/2 ரெண்டு பேர்த்துலையுமே காமனாக இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இதுல ஏபி கிராஸ் ஏபி பிகம் 0, ரெண்டு பேர்த்தோட கிராஸ் ப்ராடக்ட் 0 ஆயிரும். ஸோ ஜஸ்ட் ஏபி கிராஸ் பிடி மட்டும் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? பிசி பிசி கிராஸ் 0 ஆயிரும். அப்போ பிளஸ் half பிசி கிராஸ் சிடியா இருக்கும். we can keep it as like இது எதுவும் பண்ணாது. ஓகேவா? இது எதுவும் பண்ணாம அப்படியே வைங்க, ஏன்னா பிடி தான் நம்மளுக்கு வேணும். we want AC, right? AB plus BC நம்மளுக்கு வேணும். AB plus BC. Right at upper summer. So what is happening here? So இதுல half a common எடுத்துக்கலாம், cross BD கூட காமனா எடுத்துக்கலாம். அப்ப யார் மிச்சம் இருக்கா? AB plus BC ன்னு இருக்கு. So AB ல இருந்து BC போறதுக்கு ஸ்ட்ரைட்டா அது யாருக்கு ஈக்குவல்? AC க்கு ஈக்குவல். hence proved. ப்ரூவ் பண்ணியாச்சு. சிம்பிள். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? யூ நோ நீட் டு ரைட் திஸ். இது நம்மளுக்கு தேவையே இல்லை, ஜஸ்ட் இந்த ஆங்கிள்ஸ் வச்சே ப்ரூவ் பண்ணியாச்சு. ரைட்டா? ப்ரூவ் பை தி வெக்டார் மெத்தட் that the parallelogram on the same base and between the same parallels are equal in area. ரெண்டு parallel lines இருக்கு. சரி, அந்த ரெண்டு parallel lines we are drawing an parallelogram. இது ஒரு parallelogram-ஆ? Yes, it is one parallelogram. Okay, so இப்போ இந்த parallelogramல I'm making another parallelogram. இதே பேஸை வச்சுட்டு இன்னொரு parallelogram-ஆ மார்க் பண்ணலாம். இதே பேஸ். ஸோ பேஸை நான் மாத்தல. அம்பிட்டு தான். சரிங்களா? ஸோ ஏபிங்கிற பேஸ் ஒன்று தான். டி டேஷ் டி, சி டேஷ் சி, சி டேஷ், இது டி, இது சி. ஓகே, ஸோ இப்போ என்னடா பண்ணலாம் பசங்களா? ஏரியா ஆஃப் ரைட், ஏரியா பிட்வீன் தே ஆர் ஈக்குவல் இன் ஏரியாஸ். ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசிடி, ஏரியா ஆஃப் parallelogram ஏபிசி டேஷ் டி டேஷ் என்னது? half வருமா? ஒன் செகண்டா பசங்க, half வருமான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். half வராது. ஓகே,
ஹாஃப் வராது, ஜஸ்ட் அவங்க ரெண்டு பேரா அட்ஜசன்ட் ஆங்கிள் அட்ஜசன்ட் சைட்ஸை மல்டிபிள் பண்றது. ஸோ இந்த அட்ஜசன்ட் சைட் இந்த அட்ஜசன்ட் சைட் மல்டிபிள் பண்ணுவோமா? ஸோ திஸ் ஏபி கிராஸ் ஏடி வெக்டார், ஏடி டேஷ் வெக்டார். ஓகே, ஸோ இந்த ஏடி டேஷ் எப்படி எழுதலாம்? ஏன்னா உனக்கு இப்போ உன் கண்ணுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ யூ கேன் see this triangle. Yes or no? You can see this triangle, right? இது இந்த parallelogram கூட கனெக்ட் பண்ணி யோசிச்சு பாரு. So AD dash you can write like AC CD dash. Am I right? No, we should not connect with this. ஒரே நிமிஷம் சொன்ன சாரி. அது இல்லை, ட்ரையாங்கிள் லைன் ஆல்ரெடி இருக்குல்ல, நீ ஒரு லைனை மேலே ஃபார்ம்லாம் பண்ண வேண்டாம். யூ கேன் see நம்ம எந்த லைனையும் ஃபார்ம் பண்ணாமலே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் தெரியல. ஸோ ஏடி டி டேஷ்னு எழுதலாமா? சரிடாப்பா, ஓகே. So which is nothing but AB cross AD dash plus AB cross DD dash. Actually பார்த்தீங்கன்னா என்னன்னா, ஏபிங்கிற லைனும் டிடி டேஷ்ங்கிற லைனும் பேரல் அப்படின்னா அவங்க நடுவில் இடப்பட்ட ஆங்கிள் வந்து 0. ஸோ ஆங்கிள் 0னா கிராஸ் ப்ராடக்டும் 0. சரிங்களா? ஸோ அப்போ இதோட கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0 ஆயிரும். ஸோ ஜஸ்ட் ஏபி டேஷ் இன்டு ஏடி டேஷ். ஸோ விச் இஸ் ஏரியா ஆஃப் ஏபிசிடி. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவாடா பசங்களா? ஓகே. We can go with the next point. Okay, fine. ஏன்னா இதுக்கு 9th and 10th question ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ the particle acted upon by forcesன்னு 2 forces இருக்கு. ஸோ F will be equal to 8I plus 2J minus 6K and 6I plus 2I minus 2K. ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 10. 10 இல்லை, 14 plus 4 minus 8. I think you can take 2 as common. 7I plus 2J minus 4K. Next another to the point, distance point. D is equal to, next page la எழுதலாம். D will be equal to 5I plus 4J plus K. அதுல இருந்து உங்களுக்கு subtract I plus 2J plus 3K subtract பண்ணுங்க. So 4I plus 2J minus 2K. யாடா பசங்களா? ஸோ ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணோமா? ஒர்க் டன் வில் பி F dot D. ஸோ 4க்கும் ஸோ 2 வெளியே வச்சுக்கலாம். 7 4s are 28. நெக்ஸ்ட் 2 into 2 it is 4. Next minus 4 into minus 2 it is plus 8. Thirty-two plus 8 40. So which is 80 units. Right data பசங்க, இதுதான் ஆன்சர். Got it up? நெக்ஸ்ட் பாருங்களேன். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட் இருக்கு, அவங்களோட டைரக்ஷன் கொசைன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இஸ் இன் தி டைரக்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி ஆக்ட் ஆன் அ பார்ட்டிகல் which is displaced from a point with position vector to the position vector. இப்போ இந்த ஃபோர்ஸ் வெக்டார் என்ன சொல்றாங்க? ஃபோர்ஸ் வெக்டார்ஸோட மேக்னிடியூட் இருக்காங்க, ஆக்டிங் இன் தி டைரக்ஷன் சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த எஃப் வெக்டார் எப்படி இருக்கும்? வாட் வில் பி யுவர் எஃப் வெக்டார்?
யாரா பசங்களா? அப்போ F1 வெக்டாரே பார்த்தோன்னா கொடுத்துருக்க வெக்டாரை அதோட மேக்னிடியூடால மல்டிபிள் பண்ணி, சரிங்களா, மேக்னிடியூட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணி யூ வில் டூ இஸ். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த சம்ம உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்டா பசங்களா. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு கூடவே இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய் எவ்ரிவன். இதோட PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணிடுறேன்.